சொல்ல போனால் இந்த வீட்டிற்கு அது வந்து போன பிறகிலிருந்துதான் இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போதெல்லாம் நானும் தைரியமாக வீட்டை வளைய வரதான் செய்கிறேன். எல்லோர் முகத்திலும் ஒரு விதமான திகைப்பும் சந்தேகமும் நிகழாடுகின்றன. கிடக்கட்டும், இதனைத் தொடர்ந்து சம்பவங்களை நான் உன்னிப்பாக கவனிக்க தொடங்கி இருக்கிறேன். எப்போதும் மூடியே இருக்கும் கதவுக்கு பின்னே உள்ள தெருக்களில் கூட சலசலப்பு எழ ஆரம்பித்து விட்டது. நான் இந்த வீட்டிற்கு முதலில் வந்தபோது கூட தான் விடாமல் பேசினார்கள். அதெல்லாம் வேறு மாதிரி இருந்தது. யார் என்னிடம் பேசினாலும் அவர்களுக்கு முன்பு நிற்க கூட எனக்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. வந்தவர்களோ என்னை பேச வைக்க வேண்டி ஓயாமல் சலசலத்து கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அன்றைய தினம் என்னுடைய அப்பா அம்மா கூட இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரே பெருமையும் விழாவினை சிறப்பாக முடித்த அசதியும் இருந்தது. கடைசியாக அவர்களை விடைபெற்று செல்லும் போது வாசல் வரை செல்லும் வாய்ப்பும் மறுக்கப்பட்டிருந்தது. அம்மாவிற்கு அன்றே அழகாய் புரிந்தவை பின்பு அப்பாவுக்கு அடுக்கடுக்காய் தெரிய ஆரம்பித்தன. ஊருக்குள் தலை நிமிர்ந்து வாழ அப்பாவும் அம்மாவும் தங்களை தயார் செய்து என்னை இங்கு பலவிதமாய் சிங்காரித்து அனுப்பி வைத்தார்கள். அழகான வீடுதான், தோட்டமும் கூட. ஒரு நாள் கூட காலார தோட்டத்தினருக்குள் செல்ல அனுமதித்ததில்லை. அப்பா அம்மாவுடன் இருக்கும்போது தேடி தேடி சேர்த்த பூந்தொட்டிகள் என்னுடைய வீட்டில் வாடி போய்விட்டதாக தகவல் வந்தது. அந்த தகவலும் கூட என்னிடம் பகிர்வதற்கு அங்கு யாருக்கும் நேரமோ பொழுதோ தேவையோ இருக்கவில்லை. காலம் முழுவதும் பசி இல்லாமலும் உடுத்த துணிக்கு பஞ்சமில்லாமலும் சாணானாலும் ஆணை பெற்றிருக்கும் யோகங்கள் ஜாதகத்தின் கட்டங்களில் இருந்தாலும் தயை கூர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். ஒட்டுமொத்த வாழ்வும் துக்கமும் அவர்களிடம் ஒப்புவிக்கப்பட்டன. சீரும் சிறப்புமாக ஊர் கூடி வாழ்த்தைய அந்த விசேஷ திருமண நாளுக்கு முன்பு எனக்கான ஒரு வாழ்வும் அதில் ஒரு அழகும் இருந்திருக்கும் என்பதை என் புகு வீட்டார் தயவின்றி மறந்தனர்கள். ஆரம்பத்திலேயே தங்கள் வழக்கங்களை சொல்லிக் கொடுத்ததால் தான் உண்டு, இல்லை என்றால் அவர்களை மதிக்காமல் போய்விட வேணாம். இப்படியெல்லாம் ஒரு வெத்து அடைப்புக்குறிக்குள் தங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான நிரப்பு செல்லா நான் வந்து சேர்ந்தேன். விசேஷ நாளில் என் அருகில் அமர்ந்திருந்த கணவனார் 2 நாட்களில் தன்னுடைய பணியிடத்திற்கு விமானத்தில் பறந்தார். என்னிடத்தில் கூட ஏதோ ஒரு மொழியில் சொல்லிவிட்டு தான் சென்றார். அவர் முகம் கூட ரொம்பவும் மெனக்கிட்டால் தான் முழுதாக நினைவுக்கு வருகிறது. அதற்குள் நடுவில் யார் யார் முகமோ எல்லாம் நிழலாடுகிறது. இதை சொன்னால் பத்தினி என்று உலகம் ஒத்துக்கொள்ளாது. போகட்டும். இயல்பிலேயே அமைதியாக அப்பாவியாக தயாரிக்கப்படும் இளவரசிகள் சில நேரங்களில் தன் சிறகுகளை இழந்து பொருத்தமான இடத்தில் இல்லத்தரசிகளாக விடுகிறார்கள். இந்த வீட்டிற்கு வந்த சில நாட்களில் என்னை பார்க்க வந்த அப்பா அம்மாவிடம் 5 நிமிடத்திற்கு மேல் பேச முடியவில்லை. சாதாரணமாக கேட்பது போல, சரியா சாப்பிட்றது இல்லையா, இப்படி மெலிஞ்சிட்ட என்று கேட்டால் அம்மா. அவ்வளவுதான், ஆரம்பித்து விட்டார்கள். கணவனின் தாயார், நல்லாதான் சாப்பாடு போடுறோம், இப்படி பேசினா நாங்கள் என்னவோ அவளை பட்டினியில் போடுற மாதிரியில் நினைப்பாங்க. நாங்களும் ரொம்ப கௌரவமாக தான் வச்சிருக்கோம். அப்பா அம்மாவுக்கு தங்களின் பேச்சை இவ்வளவு எதிர்வினையை கொடுக்கும் என்பதில் துளி கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தது. பேச்செழுந்து நின்றார்கள். அதன் பின்பு சாதாரண விசாரிப்புகள் கூட என்னை பற்றி அவர்களுக்கு இல்லை. தனியான நேரங்களில் யாருடைய கட்டளை குரலும் குறுக்கிடாத நாளின் அந்திம நேரங்களில் இக்கட்டிலிருந்து காப்பாற்ற யாரோ ஒருவர் அவ்வப்போது கனவுகளில் சஞ்சரிப்பார்கள். அது மிகவும் அழகானதாக இருக்கும். கனவுகளில் நடக்கும் உரையாடல்கள் புத்தக வாசிப்பு போல எனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும். அவர்கள் வந்து போன சில நேரங்களில் விடிந்துவிடும். சூரியன் வரும்போதெல்லாம் விடியில் வரும் என்றால் தூக்கத்தை சுலபமாக சுருக்கி கொள்ளலாம். அந்த நேரத்தில் பரம விடுதலை அளிக்காத யாவும் அது வந்து போன தினத்திலிருந்து தான் தொடங்கி இருக்கின்றன. அதன் அச்சம் யாருக்கும் இன்னும் அகலவில்லை. அன்றைய தினம் நான் பார்த்து கொண்டே இருந்தேன். என் கணவரின் தாயார் தன்னுடைய நீண்ட தூக்கத்திலிருந்து எழுந்து சமையல் அறைக்குள் செல்ல போனார். இப்போது போல அப்போது வெளிச்சம் நன்கு பரவி இருக்கவில்லை. காற்றும் கூட அமைதியாக தான் இருந்தது. முதலில் சாதாரணமாக தான் பார்த்தாள். அவள் முகம் சற்றே மாற தொடங்கி இருந்தது. கண்களை அழுத்தி மூடி திறந்து பார்த்தாள். அது எங்கேயும் நகர்ந்து விடவில்லை. மட்டுமல்லாமல் அவளையே உற்று பார்த்தபடி இருந்தது. நானும் அவளையே பார்த்து கொண்டே இருந்தேன்.
அது அவளை பார்த்து சிரித்ததாக பின்னாளில் அனைவரிடமும் சொல்ல தொடங்கினாள். உண்மையாக அது சிரித்ததா தெரியவில்லை. நான் கவனம் செய்யவில்லை. அவளையும் அறியாமல் தொண்டையிலிருந்து ஒரு ஒளி கிளம்பியது. சுவற்றோடு ஒட்டி கொண்டிருந்தவள் அவள் கணவனை ஈனமாக அழைத்தாள். இருட்டின் நிழலில் நான் பதுங்கி கிடந்தேன். அவர்களின் செல்ல நாய் காலை வேளையில் அவள் மன ஓட்டத்திற்கு இடையாக ஊளையிட தொடங்கியது. அவள் கணவன் உள்ளிலிருந்து வர தொடங்கியிருந்தார். அவரும் அதை பார்த்தார். அவருக்கு முதல் பார்வையில் எல்லாம் சந்தேகமே இல்லை. அது அதேதான், ஆந்தை. எந்த சலனமும் உணர்ச்சியும் அசைவும் இல்லாமல் உறைந்து போயிருந்தது. நாயும் விடையாமல் இப்போது குறைக்க தொடங்கி இருந்தது. அப்போதுதான் கவனித்தார், உணவறையின் ஜன்னல் திறந்து கிடந்ததை. அந்த கதவை தான் பூட்டியதாக பிற்பாடு அவர் மனைவி சத்தியம் செய்தார். சத்தியம் எல்லாம் சர்வசாதாரணம். இங்கே நான் இருக்கும் இடத்திலிருந்து அவர்களை துல்லியமாக பார்க்க முடிந்தது. உணவு மேஜையின் மேல் இருந்து அதை திருப்பி அனுப்புவது குறித்து பலவித ஆலோசனைகள் செய்யப்பட்டன. ஆனால் அது சிறிது நேரத்தில் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் கண் இமைப்பது போல சென்று விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட சில வினாடிகளுக்கு பின்பு அங்கிருந்து பல தொலைபேசி அழைப்புகள் சென்றன. ஏனோ தெரியவில்லை, வீட்டின் எஜமானி படுக்கையில் விழுந்தாள். யாருடைய அழைப்பை விடவும் தூர தேசத்தில் உள்ள அவரின் ஒரே பிள்ளையிடமிருந்து வரப்போகும் அந்த அழைப்புக்காக தான் நான் காத்திருந்தேன். பலவித குழப்பங்களுக்கு பின்பு அவர்களின் ஜோதிடர் வரவழைக்கப்பட்டார். கவலை வேண்டாம் என்பதை பல உணர்ச்சிகளில் சொல்லி மகாலட்சுமியின் வாகனம் வந்தது விசேஷம்தான் என அமைதிப்படுத்தினார்கள். யாருக்கும் கிடைக்காத பெரும் பேறு என்றதும் வீட்டு எஜமானி பழையபடி நடமாடத் தொடங்கினாள். ஆனாலும் கனவிலும் அது வந்து போன தடையும் அவளுக்கு கிடைத்தது. இந்த முறை பலரின் சிபாரிசின் பேரில் தெய்வம் போல வந்திறங்கினார் ஒரு மாந்திரிகள். பெரிய ஆள்தான் போல என்னவெல்லாமோ செய்தார். நான் நின்ற திசை நோக்கி உற்று நோக்கினார். எல்லோருடைய பார்வையையும் என்னை நோக்கி திரும்பினார். தன் கண்களை மூடிக்கொண்டு அதற்குள் நாட்டியமாட தொடங்கினார். நீங்கள் ஒன்னும் மறைக்க கூடாது, யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா என்றார் தீர்க்கமான குரலில். அவர்கள் சொல்லி வைத்தது போல நான் இருக்கும் திசையை பார்த்தார்கள். அவரும் அதை பார்த்து விட்டார். தைரியமா சொல்லணும், நாங்க பொய் வெறுக்கிறவங்க என்றார். அவர் சொன்னதும் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. வீட்டு எஜமானர் பேச தொடங்கினார். பயந்த கம்மியை இதுவரை நான் கேட்டு அறியாத ஒரு அபய குரல் அது. நாங்க யார் வம்புக்கும் போனதில்லை, ஆனா என்னெல்லாமோ நடந்து போச்சு. அதை குத்தமா எடுத்துக்க கூடாது. யாரு என்று கேட்டார். இதை எதிர்பார்க்கவே இல்லை அவர். யாருமே எடுத்துக்க கூடாது என்று மறுபடியும் சொன்னார். மேலே சொல்லுங்க என்று சொன்னார். ரொம்ப சாதாரண பொண்ணு, ஆனா பையனுக்கு ஒத்து வரல. ஒத்து வரலன்னா பையனுக்கு நிம்மதி இல்லை. மாந்திரீகர் கையை காட்டி அவர்களை நிறுத்திவிட்டு என் பக்கம் திரும்பினார். நான் முன்னிலும் அமைதியாக அசைவற்று இருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். தப்பாச்ச, பின்ன கோட்டாம் வராம என்ன செய்யும்? அது வாசம் செய்கிற இடமே வேற. கணவனும் மனைவியும் தெரியும் என்பது போல மெதுவாக தலையாட்டினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏதாவது பரிகாரம் செய்யலாமா என்று கேட்டார்கள். எனக்குள் மெலிதாக சிரிப்பு பரவியது. மாந்திரிகர் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டார். வெகு நேரமாக இலை உதிரும் சத்தம் கூட அங்கு இல்லை. கணவனும் மனைவியும் பரிகாரத்திற்காக கணக்கை மனதில் போட்டு கொண்டிருப்பார்கள். மாந்திரிகர் கண்ணுக்குள் அசைவு கூட நின்று போனது. மென்மையாக கண் திறந்தார். இது பரிகாரத்தினால தீர்ந்து போறது இல்லை. அவர் குரல் கம்மலாக ஒலித்தது. பரிகாரத்தினால் தீரக்கூடியதாய் இருந்தால் எதுவுமே இப்படி இருந்திருக்காது. எனக்கான அறை என அவர்கள் ஒதுக்கி தந்தது இருட்டும் ஈரப்புழுக்கமும் நிறைந்தது. வீட்டு பெண்கள் ஒதுங்குவதற்காக கழிப்பறையை இடித்து முன்னே பின்னே செங்கல் வைத்து கட்டிய அறை. கனவுகள் நுழைய முடியாத அறை. அந்த அறைக்குள் நான் படுத்திருந்த தினத்தில் வந்திருந்த சொந்தங்களுக்குள் நான் தேடியது என் கணவனை தான். அவர் உடல் சற்று பெருத்திருந்தது. நுடையில் தெரிந்தது. திமிரா பயமா என அனுமானிக்க முடியவில்லை. கன்னம் கூட உப்பி இருந்தது. என்னை பார்த்ததும் அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. சிறு குழந்தை போல மெதுவாக என் அருகில் வந்தார். சில வினாடிகள் தான், திரும்பி போய்விட்டார்.
ஏதாவது பேசியிருந்தால் கூட அவரின் மறந்து போன குரலை கேட்டிருக்கலாம். சீக்கிரத்தில் அங்கிருந்து என்னை அழைத்துச் செல்ல மிகுந்த பிரயத்தனம் மேற்கொள்ளப்பட்டது. என் அப்பா அம்மாவிடம் எனது உடல்நிலை சரியில்லாமல் வெறித்து வெறித்து பார்த்த கதையை மீண்டும் மீண்டும் சொல்ல தொடங்கினார்கள். வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிருப்பேனே என்று திரும்ப திரும்ப என் அம்மா சொல்லி கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் பரிகாரம் என்ன பண்ணணும்னு சொல்லலையே என்று தயங்கி தயங்கி கேட்டார் என் கணவரின் அம்மா. இருங்க, உத்தரவு வர வேண்டாமா என்றார் மந்திரவாதி கடுமையாக. என்னிடம் எதையோ கேட்க விரும்புகிறார் என்று நினைத்தேன். நான் இன்னமும் அமைதியாக நின்றேன். வெகு நேரமாக எந்த ஓசையும் இல்லை. நொடிகள் கரைந்து கொண்டே இருந்தன. ஒரு வகையில் என் முன்னால் நடக்கும் இந்த மௌன நாடகம் சுவாரஸ்யமாக இருந்தது. அங்கிருந்து பதற்றத்தையும் பயத்தையும் மிகவும் ரசித்தேன். தொலைபேசி ஒலித்தது. மாமியாரும் மாமனாரும் ஒரு சேர சுவர் கடிகாரத்தை பார்த்தார்கள். அந்த நேரத்தில் வருகின்ற தொலைபேசி அழைப்புகள் தன் மகனிடமிருந்துதான் என்று தெரியும். பதற்றத்துடன் மாமியார் தொலைபேசியை அணுகினாள். கொஞ்ச நேரம் அசையவே இல்லை. எதிர்முனையில் எந்த சலனமும் இல்லை. மீண்டும் மீண்டும் ஹலோ ஹலோ என அழைத்து கொண்டே இருந்தாள். எதிர்முனையில் இருந்த பலத்த மூச்சுக்காற்று வந்ததாக சொன்னாள். நான் சிரித்து கொண்டேன். அதன் பின்பு அந்த வீட்டிற்கு எந்த வெளிநாட்டு அழைப்பும் வரவில்லை என்றாள்.